ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 33 இன்ச்சு பாடி சுற்றல் உள்ள ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கட்டிங் போட்டு காமிக்க போகிறேன். அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ஒரு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் நாங்கள் பண்ணுற கமெண்ட்ஸுக்கு நீங்கள் ரிப்ளையே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு டைம் பத்தலை. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம தொழில் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கும்ட்டு. நான் பிஸியானது காரணம் நீங்கள் தான், அதனால் என்னை தவற நினைக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்ஸும் நான் படிச்சிடுறேன். படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோ போடுறேன். இருந்தாலும் நீங்கள் இப்போ கேட்குற எல்லா கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு இடையில ஒரு கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலும் ஒரு 2-3 கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரு நார்மலாக அதாவது ஒல்லியாக இருக்காங்க. ஒல்லியானா ஒரு 30 இன்ச்சு பாடி சுற்றில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 13 இன்ச்சு கிராஸ் வச்சா அவங்களுக்கு எப்படி சரியாக இருக்குமோ, அவங்களுக்கு கிராஸ் இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா நார்மலாக 13 இன்ச்சு எல்லாருக்கும் வைக்கிறோம் இல்லையா, அது எல்லாருக்குமே சூட் ஆகும். அதாவது நார்மலாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இவங்களுக்கு ஒல்லியாக இருந்தாங்கனாலும் அந்த 13 குறைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்க ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த கிராஸோட உயரத்தை நம்ம குறைக்கணும். மற்றபடி ஹைட்டாக இருந்தாங்கன்னா அவங்க கிராஸ் உயரத்தை குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிராஸில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லென்த் கிராஸ் பட்டி கிராஸில் உட்காந்துரும், ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருக்கும். அவங்க ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம அந்த கிராஸோட உயரத்தை குறைக்கணும். மற்றபடி 13 இன்ச்சு ஒல்லியாக இருந்தாலும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருந்து கிராஸோட அளவு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த 13லேருந்து அளவு நம்ம கூட்டுற மாதிரி இருக்கும். அது சில பேருக்கு ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா கூட கிராஸோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த 13லேருந்து அளவு கூடுற மாதிரி கூட இருக்கும். அதான் மெஷர்மெண்ட், அப்படி தான் நம்ம பார்க்கணும். இவங்க நார்மலாக ஒரு 30 இன்ச்சு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒல்லியாக இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு அந்த 13 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ 13 வைக்கும் போது அவங்களுக்கு லூஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. லூஸ் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அந்த பேக் வச்சு தான் அந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறோம். அப்போ பேக் எடுக்கும்போது அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் அளவு குறைஞ்சிருது இல்லையா. அந்த ஒரு 30 இன்ச்சு பாடி சொல்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட் குறையும் போது அதுக்கேற்ற ஃப்ரண்ட்டு தான் நமக்கு இதில் நம்ம எடுக்க போகிறோம். அந்த பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கிறதுனால அந்த மெஷர்மெண்ட்டு அந்த ஓடி அளவு, அதாவது கிராஸோட அளவே குறைஞ்சிரும். சரியா? அப்படின் போது நம்ம கிராஸோட உயரத்தை நம்ம எதுவும் குறைக்க வேண்டியதில்லை. அவங்க ஹைட் கம்மியாக இருந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒல்லியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் சரி, அதே 13 தான் வைக்கணும். நமக்கு அவங்க கிராஸோட அளவு நிர்ணயிக்கிறது அந்த பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த அளவு குறிக்கும். கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் கொண்டுட்டு வரும். அதனால் நீங்கள் இந்த அளவு வித்தியாசப்படுத்த வேண்டாம். அவங்க ஹைட்டை பொறுத்து நீங்கள் அந்த கிராஸோட உயரத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க கூட சில பேர் 6 அடிலாம் ஹைட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நார்மலாகவே நமக்கு 14-15 வரைக்கும் வைக்கலாம். அவங்களோட கிராஸோட அளவு அதிகமாக வரும், அந்த லென்த்து கொஞ்சம் அதிகம் வரும். மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 13 யோசிக்காமல் வச்சு தச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இப்போ நம்ம அந்த 33 இன்ச்சு பாடி சுற்றில் உள்ள ஒரு மெஷர்மெண்ட் கட்டிங் பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, வீடியோக்குள்ளே போனால் தானே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க மெட்டீரியல் கரெக்டாக 1 மீட்டர் இருக்குது. 33 இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு 1 மீட்டர் கிளாத்து தேவையில்லை, அதிகம்தான். இருந்தாலும் இது ப்ளவுஸ் பிட்டுங்கிறனால அவங்க அப்படியே எடுத்திருக்காங்க. இதுலேருந்து நம்ம இந்த கட்டிங் பார்க்கலாம். இப்போ வழக்கம் போல் நம்ம ஒரு பேக் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கீழே மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக அந்த அளவுக்கு மடித்து தைக்க நல்லா திக்னஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிங்கிள் பீஸ் இல்லையா, அதனால் ஹைட் இவங்களுக்கு நார்மல் ஹைட்டு தான் வைக்கிறோம். அதாவது 13 இன்ச்சு. 13 இன்ச்சு எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு அளவு. 13 இன்ச்சு வச்சு, அதாவது ரெடி அளவு 13, இந்த ரெடி அளவு 13 கீழே மடிக்கிறதுக்கு விட்டுட்டோம். இப்போ மேலே ஷோல்டர் பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. நீங்கள் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு தான் விடணுன்ட்டு இல்லை. சில பேர் அதிகமாக பிடிப்பீங்க, சில பேர் கம்மியாக பிடிப்பீங்களா. நீங்கள் எவ்வளோ பிடிக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தில் விட்டுருக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ப்ளவுஸ் நெக்கு நம்ம 3 இன்ச்சு வைக்கலாம். 3ன்னா அதாவது 6 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். அந்த 3 இன்ச்சு சொல்கிறேன் இல்லையா, அது கரெக்டாக ரெடி அளவு. தைச்சதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சு இருக்கணும். நீங்கள் அந்த 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அதில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கூடிரும். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூடிச்சுன்னா 3.5 இன்ச்சு ஆயிரும். அதனால் ரெடி அளவு தான் நான் சொல்கிறது 3 இன்ச்சு. இறக்கம் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க.
இவங்க 7.5 இன்ச்சு இப்போது கேட்டிருக்காங்க. அந்த 7.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். திரும்ப சொல்கிறேன், இது வந்து ரெடி அளவு, அதாவது தைச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய ரெடி அளவு. இப்போ நம்ம வந்து ஒரு லைனிங் பீஸ் அடித்து திருப்புறோம்னா இதை அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே அடித்து திருப்பிக்கலாம். இது வந்து நம்ம சிங்கிள் பீஸ், இதில் வந்து நம்ம எமிங் பண்ணி தான் தைக்க போகிறோம் இல்லையா, அதனால் இந்த ரெடி அளவு கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் தான் நிறைய பேர் குழப்பம் வருதுன்னு நினைக்கிறேன். இது மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மார்க்கில் நீங்கள் வெட்டிக்கோங்க. ஷோல்டர் அளவு வந்து 2.5 இன்ச்சு. 2.5ங்கிறது நார்மலாக எல்லாத்துக்கும் செட் ஆகிக்கிறோம். அந்த 2.5 இன்ச்சு 2.5ங்கிறது ரெடி அளவு. அது போக 1/4 இன்ச்சு நீங்கள் ஸ்லீவ் தைப்பீங்க இல்லையா, அதுக்காக 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாடி சுற்றளவு வந்து கரெக்டாக 33 இன்ச்சு. அந்த 33ல் பாதி 16 வரும் இல்லையா, அந்த 16ல் 2 சேர்த்துக்கிட்டோன்னா 18 இன்ச்சு வரும். அந்த 18ல் பாதி 9.25, ரைட்டா? உங்களுக்கு எதுவும் குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த பாடி சுற்றளவு வந்து மொத்தம் 33 இன்ச்சு. அதை பாதியாக பிரித்தோம்னா 16.5 இன்ச்சு வரும். சரியா? அந்த 16ல் 2 இன்ச்சு கூட்டிக்கிறோம். அதாவது எல்லா சைஸுக்குமே நம்ம 2 இன்ச்சு தான் நான் கூட்டுவேன் இல்லையா, அதனால் அந்த 2 இன்ச்சு நம்ம கூட்டும்போது 18 இன்ச்சு வருது. அந்த பீஸை டபுளாக போட்டதுனால அதில் சிங்கிள் கனெக்ட் பண்ணி 9.25 வச்சுருக்கோம். 9.25 18 வந்துருச்சு இல்லையா, அந்த மார்க் தான் இது பண்ணியிருக்கேன். இது ரெடி அளவு. அப்புறம் நீங்கள் உள்ள கிளாத் விடுவோம் இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் விட்டுக்கோங்க. 2 இன்ச் கிளாத் விடனா விட்டுக்கலாம், இல்லை 1.5 இன்ச் இருந்தாலும் விட்டுக்கலாம். அது எவ்வளோக்கெவ்வளோ கிளாத் அதிகமாக விடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு அந்த ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ரவுண்டு தையல் போடும்போது. அதனால் தேவையான அளவு கரெக்டாக விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆம்கோல் அளவு எடுக்கணும் இல்லையா, ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணணும். ஆனால் ப்ளவுஸ் கரெக்டாக 13 தான் இருக்குது. அதிலிருந்து கரெக்டாக 8 இன்ச்சு 8 இன்ச்சு தான் நமக்கு வேண்டியது இருக்குது. அந்த ரெடி அளவு தான் 8 இன்ச்சுங்கிறது. இந்த ஆம்கோல் மார்க் பண்ணுறது உங்களுக்கு இதுலேருந்து அப்படியே ரவுண்டாக வரல, கொஞ்சம் கோணலாக போயிடுச்சுன்னா இந்த இருக்கு இல்லையா, இதுலேருந்து நீங்கள் எப்பயும் மார்க் பண்ணுவீங்களா, அது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்துக்கோங்க. பேக் முடிஞ்சிருச்சு. நெக்கு வெட்டும் போது நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை கணக்கு பண்ணியே நீங்கள் விட்டுக்கோங்க. இந்த ரெடி அளவு அதாவது 9.25, 9.25னா 9 18, ஒரு 1/4 இன்ச்சு சேர்க்கும்போது 18 இன்ச்சு. இந்த 18ங்கிறது வந்து இந்த பேக்கோட அளவு. அதை 2ஆக போட்டுக்கனால தான் அந்த 9.25 இன்ச்சு சொல்கிறோம். இதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு இந்த 33 இன்ச்சு பாடி சுற்றளவு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 28 இன்ச்சு தான் இடுப்போட சுற்றளவு வரும். அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது நம்ம கடைசியில் தைக்கும்போது அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேக் முடிஞ்சிருச்சு. பேக் முடிஞ்சோடனே ஸ்லீவ் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த லாஸ்ட்டில் எடுத்துக்கிறோம். நம்ம ஸ்லீவ் மடித்து எம்மிங் பண்ணுவோம் இல்லையா, எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு விட்டிக்கிட்டிங்கன்னா அது நல்லா திக்னஸாக இருக்கும்ல, மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு வந்து 4 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அதாவது ரெடி அளவு 4 இன்ச்சு.
ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். கை சுற்றலை வந்து 11 இன்ச்சு. அந்த 11 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 11 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லீவோட ஆம்கோல் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதில் வந்து நமக்கு ஆம்கோலில் இருந்து எப்பவுமே குறைஞ்சது 2 இன்ச்சு இருக்கணும். அப்போ தான் அந்த ஆம்கோலை வந்து நமக்கு அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். ஒரு 5 இன்ச்சு ஸ்லீவ் எடுக்கிறோம் சொன்னோன்னா 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி 2 இன்ச்சு இருக்கணும். ஒரு 10 இன்ச்சு ஸ்லீவ் இருக்குதுன்னு சொன்னோன்னா அதில் 3 இன்ச்சு குறைக்கும் போது அந்த 7 இன்ச்சு இருக்கும். இப்போ வந்து இது மொத்தமே 4 இன்ச்சு இருக்கு இல்லையா, அப்போது நம்ம 3 இன்ச்சு குறைச்சிட்டோன்னா 1 இன்ச்சு தான் இருக்கும். அப்படி சொல்லும்போது இதில் நம்ம குறைக்கக்கூடாது. கரெக்டாக 2 இன்ச்சாவது கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக செட் ஆகும். ரொம்ப எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஆம்கோலை வந்து ரொம்ப மேலே ஏறி இருக்கும். இப்போ இதில் இன்னொன்று ஈஸியான வழி என்னென்னா, இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டரையும் இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, ரெண்டையும் மடிச்சுட்டு, அதாவது மடிச்சிரும், அதை எக்ஸ்ட்ரா உள்ளதை மடிச்சுட்டு இதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். இது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கனெக்ட் பண்ணி இந்த ஆம்கோலையெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் அர்க்காட் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி உள் அளவு குடஞ்சி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த இலை மாதிரி வரும். இந்த ஆம்கோலில் உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சு, இதில் கரெக்டாக வரல அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து நீங்கள் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு சொல்லும்போது ஒவ்வொரு அளவுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதனால் நீங்கள் கரெக்டாக இதில் வந்து நமக்கு ஆம்கோல் கரெக்டாக வரும் இல்லையா, இதை கனெக்ட் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பேக்கு ஸ்லீவ் எடுத்துட்டோம், இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு நல்லா ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க. ஷோல்டர் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இதில் சைடில் விடுவோம் இல்லையா, அதை விட்டுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஒரு 4 இன்ச்சு சும்மா ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு கிராஸோட அளவு வந்து கரெக்டாக 13.5 இன்ச்சு வேணும். 13.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக் வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு, அதாவது ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறோம் இல்லையா, அதை விட்டுட்டு ரெடி அளவு 6 இன்ச்சு இருக்கணும். ரெடி அளவு 6 இன்ச்சு இருக்கணும். பேக்கில் போட்டுட்டு இருக்கு இல்லையா, பேக்கை விட ஒரு 1/2 இன்ச்சு உள்ளடக்கி எடுத்துக்கோங்க. உள்ளடக்கி இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த 13.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக இது கிராஸில் போட்டிருக்கனால உங்களுக்கு சென்டர் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை இப்படி ஏற்றி இறக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த கிராஸ் வித்தியாசப்படும்.
இந்த கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டிங்கன்னா, அதாவது ஈஸியான வழிக்காண்டி சொல்கிறேன். இதில் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஷோல்டருக்கு நேராக சென்டர் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த நெக் வந்து கரெக்டாக நம்ம மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தானே இது பண்ணோம். அடிக்கும்போது இதுலேயும் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கும். அதனால் இது மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டை. ஆம்கோல் எடுத்திருக்கேன். இதில் வந்து உள்ளே குடஞ்சி எடுக்கிறது வந்து நல்லா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் பாடி ஷேப் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். இல்லை கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வேண்டியதில்லை. இப்போ வந்து இதில் கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இந்த பட்டி பீஸுக்கு நமக்கு தாராளமாக இருக்குது. நாலு பீஸ் இதிலே கிடச்சிருக்கு. ஒரே ஒரு கிளாத் மட்டும் இடையில உள்ளே கொடுத்து தச்சுக்கலாம். அதாவது கிராஸ் பெல்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ அந்த ப்ளவுஸுக்கு தேவைப்படுறது கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு போதுமானது. 3 இன்ச்சு எடுத்தோம்னா ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சது போக 2.75 தான் வரும். அந்தளவு தான் கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் நார்மல். அதாவது 13.5 இன்ச்சு தைக்கிற ஒரு ப்ளவுஸுக்கு 2.75 இன்ச்சு ரெடி அளவு. வெட்டும்போது 3 இன்ச்சு தச்சதுக்கப்புறம் வெட்டிக்கோங்க. தச்சதுக்கப்புறம் ரெடி அளவு வந்து 2.75 இருக்கும். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் போட்ட இந்த கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு ஃபிட்டிங் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.